துளசி டாக்டர், துளசி உனக்கு ஒண்ணும் இல்ல துளசி. இங்க பாரு துளசி, துளசி இங்க பாரு துளசி. டாக்டர், டாக்டர், துளசி கண்ணை திறந்து பாரு துளசி. துளசி டாக்டர், துளசி, துளசி இங்க பாரு துளசி. துளசி டாக்டர், டாக்டர், துளசி, துளசி டாக்டர், துளசி, துளசி சிஸ்டர். என்னாச்சு சார்? அடிபட்டிருக்கு, டாக்டர் பார்க்கணும். எமர்ஜென்சி வார்டு அங்க இருக்கு, போங்க. துளசி உனக்கு ஒண்ணு இல்லை துளசி, ஒண்ணு இல்லை துளசி. என்ன பாரு துளசி, துளசி, துளசி கண்ணை திறந்து பாரு துளசி. உனக்கு ஒண்ணு இல்லை துளசி. துளசி கண்ணை திறந்து பாரு துளசி. உனக்கு ஒண்ணும் இல்லை துளசி. துளசி பாரு துளசி. ஐயோ, காஞ்சனா பாட்டி என்னை பார்த்த பிரச்சனை ஆயிடுமே. ஐயோ, என்னாச்சு? தலையில பலமா அடிபட்டு ரத்தம் வந்திருக்கு. தம்பி தம்பி, என்னம்மா? என்னாச்சுப்பா அந்த பொண்ணுக்கு? ஆக்சிடென்ட் ஆச்சுமா. ஆக்சிடென்டா? எப்படி ஆச்சு? தெரியலம்மா, ரிசப்ஷன்ல கேளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். இப்போ ஒரு பொண்ணுக்கு தலையில அடிபட்டு எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிட்டு போறாங்களே, அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? நல்ல வேலை அவங்க என்ன பார்க்கல. அவ என்னோட ஃப்ரெண்டு டாக்டர். அவளுக்கு அடிபட்டுருச்சு. அவளை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். என்னப்பா, ஆக்சிடென்ட் கேஸா? ஆமா டாக்டர், வண்டியில வரப்போ தவறி விழுந்துட்டாங்க. போலீஸ் கேஸ் ஆயிடுமே. நீ முதல்ல எஃப்ஐஆர் வாங்கணும். டாக்டர், எங்க அப்பா போலீஸ் ஆபீசர் தான். நான் அவரை பேச சொல்றேன். நீங்க முதல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க டாக்டர். ஓகே சிஸ்டர், ரெடி பண்ணுங்க. சார், நீங்க உள்ள வரக்கூடாது, இங்கே வெயிட் பண்ணுங்க.
பொடி போ. இன்னைக்கு நீ அடிபட்டு தான் நீ சாவு. டாக்டர், என்னாச்சு? தலையில பிளட் கிளாட் ஆயிருக்கு. இம்மீடியட்டா ஆபரேஷன் பண்ணி ஆகணும். சரிங்க டாக்டர். நோனோ, பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் நாலேஜ் இல்லாம இந்த ஆபரேஷன் பண்ண முடியாது. உடனே அவங்க அம்மா அப்பாவை வர சொல்லுங்க. ஆபரேஷனுக்கு 5 லட்சம் கட்டணும். உடனே ஏற்பாடு பண்ணுங்க. 5 லட்சமா? இது கிரிட்டிக்கல் ஆபரேஷன் பா. பணம் கட்டினாதான் ஆபரேஷனே நடக்கும். லேட் பண்ணா ஆபத்து. சீக்கிரமே ஏற்பாடு பண்ணுங்க. ஐயோ, அவ்வளோ பணத்துக்கு நான் என்ன பண்றது? அம்மா கிட்ட கேட்க முடியாது, அத்தை கிட்ட அவ்வளோ பணமும் இருக்காது. தம்பி, யோசிக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. உடனே அவங்க பேரண்ட்ஸை வர சொல்லுங்க. பணத்தை கட்ட சொல்லுங்க. இல்ல காம்ப்ளிகேட் ஆயிடும். ஆண்டி, ஸ்வேதா, நீயா? வாமா வா. என்ன ஆண்டி வேலையா இருக்கீங்களா? ஆமாம்மா, நான் இன்னும் சமைச்சே முடிக்கல. துளசி எங்க ஆண்டி? அவளா இபி பில் கட்டுறதுக்காக இபி ஆபீஸ் வரைக்கும் போயிருக்கா. நீ ஹால்ல உட்காருமா, இப்ப வந்துருவா. ஸ்வேதா, என்ன மஞ்சள் குங்குமம்லாம் கொண்டு வந்திருக்க? ஏதாவது விசேஷமா? ஆமா ஆண்டி, அம்மா வீட்ல பூஜை வச்சிருக்காங்க. நீங்களும் துளசியும் அவசியம் வரணும். கண்டிப்பாமா. துளசி அப்பவே போனாமா. என்ன ஆச்சுனே தெரியல. லேட் ஆயிட்டே இருக்கு. ஆண்டி, அங்க கூட்டமா இருக்கும். எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் இவ முன்கூட்டியே கட்டிட்டு வந்துருவாமா. அது அதுக்குன்னு ஆள் வச்சிருக்கா. என்னப்பா இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க? பணத்துக்கு ஏற்பாடு பண்ணலையா? நீங்க இப்படி லேட் பண்ணா பேஷண்டோட உயிருக்கே ஆபத்தாயிடும். அட்லீஸ்ட் அவங்க பேரண்ட்ஸ்க்காவது இன்ஃபார்ம் பண்ணீங்களா? அவங்க வர்றாங்களா இல்லையா? வருவாங்க டாக்டர், இப்ப வந்துருவாங்க. இங்க பாருங்க தம்பி, இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் தான் பண்ணிருக்கோம். ஏற்கனவே அவங்க அன்கான்ஷியஸ்ல இருக்காங்க. நீங்க லேட் பண்ணி அவங்க கோமாக்கு போயிட்டா காம்ப்ளிகேட் ஆயிடும். போங்க, ரொம்ப லேட் பண்ணாதீங்க. டாக்டர், $5 lakhs-ஆ? அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நான் எங்கே போவேன்? அத்தை வீட்டில் இருப்பாங்க, அவங்க எப்படி அதை ரெடி பண்ணுவாங்க? ஆனால் துளசிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா துடிச்சு போயிடுவாங்களே. எப்படியாவது சொல்லிதான் ஆகணும். துளசி வேற இங்க தனியா இருக்கா, எப்படி இன்ஃபார்ம் பண்றது?
துளசியோட ஃபோன் என்கிட்ட தான் இருக்கு. இதுல இருந்து அவ அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். ஸ்வேதா, அதுல உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாரு. சரிங்க ஆண்டி. பாத்து. சூப்பரா இருக்கு ஆண்டி. துளசி தான் கால் பண்றேன்னு நினைக்கிறேன். ஆண்டி நீங்க இத கவனிங்க, நான் போய் அவகிட்ட பேசிட்டு வரேன். ஆண்டி துளசி தான் கால் பண்ற ஆண்டி. பேசுமா. சமையலாச்சா, சீக்கிரம் ரெடி பண்ண சொல்லுன்னு அங்க இருந்தே விரட்டுவா. அவ பசியோட இருப்பா. கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுமா. துளசி, நான் ஸ்வேதா பேசுறேன்டி. சாரி, நான் துளசி இல்ல. துளசி இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. ஹாஸ்பிட்டல்லையா? என்னாச்சு அவளுக்கு? துளசியோட அம்மா இருக்காங்களா? அவங்க கிச்சன்ல வேலையா இருக்காங்க. நான் அவளோட ஃப்ரெண்டு தான். என்ன விஷயம் சொல்லுங்க. அது அது துளசிக்கு வண்டியில வரப்போ சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ, ஆக்சிடென்ட்டா? எங்க? எப்படி ஆச்சுங்க? டென்ஷன் ஆகாதீங்க, பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஓகே சார், தேங்க்யூ சார். கொஞ்சம் அவங்க அம்மா உடனே வர சொல்றீங்களா? சரிங்க சார், நான் இப்பவே இன்ஃபார்ம் பண்றேன். லேட் பண்ணாதீங்க, உடனே வாங்க ப்ளீஸ். கண்டிப்பா சார். நீங்க யாரு? ஹலோ ஹலோ சார், ஹலோ. கட் ஆயிடுச்சு. ஆன்ட்டியால இத தாங்கிக்கவே முடியாது. அவங்க கிட்ட இத எப்படி சொல்றது? துளசி உயிருக்கு போராடுறா, சொல்லிதான் ஆகணும். ஆனா எப்படி? ஆன்ட்டி, துளசிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. சீக்கிரமே அவளுக்கு சரியாயிடணும். அவ டீஸ் பண்ணதுனால தான் கோவத்துல நான் என்னென்னமோ பேசிட்டேன். இப்படி ஆகும்னு நான் நினைச்சே பார்க்கல. நான் சடனா கிராஸ் பண்ணதுனால தான் பேலன்ஸ் இல்லாம துளசி விழுந்திருப்பா. என்னால இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா என்ன தொலைச்சிருவாங்க. ஆனா நான் வேணும்னு பண்ணல. பாவம் துளசி, அவளுக்கு போய் இப்படி ஆயிடுச்சு. ஏன் இவன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா? சரி, நாமளே கேட்டுருவோம். ஸ்வேதா, நீ என்ன எங்க கூட்டு போற? எதுக்காக போறோம்? இதோ இங்கதான் பக்கத்துல தான் ஆண்டி. இப்ப போயிடலாம். சின்னதா ஒரு வேலை இருக்கு. சின்னதா வேலையா? என்ன வேலைமா? சொல்றேன் ஆண்டி. ஸ்வேதா, உண்மையை சொல்லு. துளசி உங்ககிட்ட போன்ல என்ன சொன்னா? அவ போன் பண்ணதுல இருந்து நீ ஒண்ணுமே பேசல. என்னமோ போல இருக்க. அங்க
துளசிக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஆண்டி. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அவசரமா வர சொன்னா கிளம்புங்கன்னு சொல்லி என்னை எங்கே கூட்டிட்டு போற? எதுக்குன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு ஸ்வேதா. துளசிக்கு ஒன்னும் ஆகலைல்ல? பயப்படாதீங்க, துளசிக்கு ஒன்றும் ஆகல. துளசி நல்லா தான் இருக்கலாம். வண்டியில வரப்போ சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? பயப்படாதீங்க. வண்டியில இருந்து வரும்போது தவறி விழுந்திருக்கா, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லையா? எதுக்கும் நீ கடவுளை வேண்டிக்கோ. எதுக்குடி? டைம் சரியில்லைன்னா பிளான் படி நடக்காது. உன் பொண்ணு போயிட்டு எப்ப வருவான்னு சொல்ல முடியாது. அவளுக்கு ஏன் இப்படி ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும்? ஆண்டி டென்ஷன் ஆகாதீங்க ஆண்டி. அடி ஒன்றும் பலமா படல, சின்ன காயம் தானா, சரி பண்ணிடுவாங்க. அண்ணே கொஞ்சம் வேகமா போங்களே. கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சரிம்மா. துளசி, துளசி, துளசி. துளசியோட அம்மா வந்துட்டாங்க. இனிமே அவங்க பார்த்துப்பாங்க. துளசி ஆண்டி ஆண்டி எங்கம்மா? பதட்டப்படாதீங்க ஆண்டி. முதல்ல ரிசப்ஷன்ல போய் விசாரிக்கலாம். வாங்க ஆண்டி, வாங்க வாங்க. தம்பி சொல்லுங்கம்மா. ரிசப்ஷன் எங்க? நேரா போய் லாஸ்ட் லெஃப்ட்மா. அங்கதாம்மா இருக்கு. ஆ. எக்ஸ்கியூஸ் மீ, என் பொண்ணு இங்க அட்மிட் ஆயிருக்கிறதா சொன்னாங்க. இப்ப எப்படி இருக்கா? உங்க பொண்ணோட பேர் என்ன மேடம்? துளசி. மேடம் ஆக்சிடென்ட் கேஸ், கொஞ்சம் முன்னாடி தான் அட்மிட் பண்ணாங்க. ஓ அவங்களா மேடம்? அவங்க ஐசியூல இருக்காங்க. ஐசியூவா? ஆண்டி துளசிக்கு ஒன்றும் இருக்காது ஆண்டி, நீங்க அழாதீங்க. ஐசியூ வார்டு எங்க இருக்கு? இந்த பக்கம் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இப்போ வந்து உங்ககிட்ட பேசினாங்கல்ல, ம். அவங்க கிட்ட இந்த ஃபோனை கொடுத்துட்றீங்களா? இது பேஷண்ட்டோட ஃபோன். ஓகே சார். தேங்க்யூ மேடம். ம் இட்ஸ் ஓகே.